இப்போ இந்த மாதிரி தங்கம் விலை குறித்த செய்தியை நார்மல் காமன் மேன் பார்க்குறாங்களே சார், பொதுமக்கள் பார்க்கும்போது அவங்க எதுவும் ரியாக்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கா? இல்லை இந்த செய்தியை பார்த்து இந்த முதலீட்டாளர்கள் இருக்காங்க இல்லையா, ட்ரேடில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஷேரில் இந்த மாதிரி பண்ணக்கூடியவங்களுக்கு அதை அவங்க ரியாக்ட் பண்ண வேண்டிய செய்தியாக அது? தங்கம் ஏறுவதுங்கிற செய்தி இது எப்படின்னாக்க, இப்போ இன்றைக்கி மழை பெய்யுன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறோம்? கையில் கொடையை எடுத்துகிட்டு போகிறோம் இல்லையா? ஸோ அது மாதிரி தங்கம் ஏறுது இறங்குறதுல இருக்கக்கூடிய ரேட் ஃப்ளக்சுவேஷன்ஸை ஒரு ட்ரேடர் என்ன பண்ணுவாங்க, அதை உபயோகப்படுத்திப்பாங்க, அந்த லாபத்தை எடுத்துப்பாங்க. ஸோ தங்கம் சார்ந்த பங்குகளை பங்குச்சந்தையில் இருக்கிறவங்க அதில் முதலீடு செய்வாங்க. இப்போ ஒரு சாதாரண மனுஷங்க அவங்களுடைய வீட்டு உபயோகத்துக்கு எதுக்காக தங்கம் வேணுங்கிறவங்க, ஒரு வீட்டில் ஒரு கல்யாணம் விசேஷம் வருதுன்னு வச்சுங்களேன், அப்போ வாங்கிறதுக்கு அவங்க தங்கத்தை வாங்குவாங்க. அதேமாரி வாங்கும் பொழுது இன்றைய விலை அதிகமாக இருந்தால் ஒரு நாள் ஒத்தி போடலாமே அப்படிங்கிறது தான் பண்ணுவாங்களே தவிர, இதை வேறு விதமாக நம்ம எடுத்துக்கூடாது. ஸோ தங்கம் இனிமேல் ஏறிக்கிட்டே தான் இருக்கும், இல்லை தங்கம் இனிமேல் தான் இறங்கிக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு சரியான தீர்ப்பு இல்லை. ஸோ இது எல்லாமே என்னென்னா, நமக்கு போகக்கூடிய வழிக்கு ஸோ அது எப்படி செல்லக்கூடும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இண்டிகேஷனாக தான் நம்ம அதை எடுத்துக்கமே தவிர, அதையே நம்ம ரிசல்ட்டாக எடுத்துக்கக்கூடாது. இல்லை, 1500 ரூபாய் விலை குறைவு அப்படின்ற செய்திலாம் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த டைமில் நீங்கள் போய் வாங்கணும். என்றைக்குமே ஒரு நாய்ஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாமே, இன்னும் குறையுமே அப்படின்னு தானே சார் காமன் மேன் நினைப்பாங்க. அது மாதிரி நினைக்கும் போது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நான் ஜென்ரலாகவே எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா, இறங்கியிருக்கா, நீங்கள் ஒரு 100 ரூபாய்க்கு வாங்க போகிறீங்களா, ஒரு 50 ரூபாய்க்கு அதில் வாங்கிடுங்க. ஓகே. ஸோ அது ஃபர்தராக கீழே இறங்கினாலும் உங்களுக்கு அந்த ரேட் ஆவரேஜ் ஆகிடும், மேலே ஏறினாலும் ரேட் ஆவரேஜ் ஆகிடும். ஓகே. ஸோ அதனால் உங்களுக்கு அதனால் ரொம்ப பெரிய இழப்பு இருக்காது. ஓகே. ஸோ அதனால் எப்பப்பெல்லாம் அந்த மாதிரியான ஒரு வீழ்ச்சி தங்கத்தில் நடக்கிறதோ அதில் ஒரு ஒரு அமௌண்ட்டை வாங்குவது நல்லது.